776 கடைசி பாடல்பட்ட ஸ்தலமான இந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு கொடுப்பனர் இருந்தால் தான் வர முடியும். எல்லாராலும் வர முடியாது. ஒரு சிலர் வரணும்னு நினைப்பாங்க, இந்த வழியாகவே போவாங்க, ஆனால் அவங்களால வர முடியாது. காசியில் போய் நம்ம எப்படி தரிசனம் பண்ணுறோமோ அதனுடைய புண்ணியம் வந்து இந்த கடைசி பாடல்பட்ட ஸ்தலத்துக்கு இருக்குன்னு ஐதீகத்தில் சொல்கிறாங்க. காசியில் இருக்க மாதிரி மயானத்தில் இருந்து எல்லாம் அவருக்கு நேராக தெரியும், நேராக எதிர இருக்கும் அவருக்கு. அது வந்து ரொம்ப விசேஷமானது. அதுமாரி சுவாமி வந்து மேற்க பார்த்த ஸ்தலம். ஆதிசேஷனுக்கு சுவாமி இங்கே வந்து அருள் கொடுத்துருக்கார். அதனால் ராகு கேது தோஷங்கள், எந்த விதமான நாக தோஷங்கள், ராகு கேது, திருநாகேஸ்வரம், காளகஸ்தி அதுமாரி போகிற மாதிரி ராகு கேது 2 தோஷங்களுக்கு இங்கே நிவர்த்தி. புரோதன பைரவர்ன்றது தோஷ பரிகாரத்துக்காக வச்சுருக்காங்க. பெருமாள் ஸ்வரூபமும் விஷ்ணு ஸ்வரூபமும் சிவஸ்வரூபம் சேர்ந்த மாதிரி. அதான் எங்கேயுமே பார்க்க முடியாது. சண்டாள பைரவர், புரோதன பைரவர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சுவாமி அம்பாவை ஒருத்தர் பார்த்த மாதிரி கல்யாண கோலத்தில் மாலை மாத்திர கோலத்தில் இருப்பாங்க. திருமண தடை தோஷங்கள் எது இருந்தாலும் இந்த சுவாமி வழிபட்டால் உடனே நீங்கிடுன்றது ஐதீகம். எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் வழிபட்டாக்கா ஒரு 48 நாளில் ஒரு மண்டலத்தில் நீங்கி உடனே நல்லது நடக்கும்ன்றது ஐதீகம். கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து இந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணி சகல விதமான சௌபாகியங்களும் அடைஞ்சு நல்வாழ்வாழ்மாக கேட்டு